ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தோட்டம் சமையல். நம்ம இன்றைக்கி தக்காளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு, 3 to 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையில், ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். நான் இங்கே 8 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இது ஒரு 15 to 20 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுருங்க. நல்லா வேகட்டும். இப்போ 20 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ பாருங்கள், நல்லா தக்காளியெல்லாம் மசிஞ்சு நல்லா வெந்திருக்கு. இந்த ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இது மறுபடியும் 5 to 10 நிமிஷம் மூடி வச்சு நம்ம வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போது 1 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது நல்லா உருகி போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் தோட்டம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.